அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி போற்றி. வாசியோட முழுமையான வார்த்தையை சொல்லித்தரேன் கேளுங்க. வாசி சாகா கல்விக்கு முழுமையானது வாசி. வாசியோட முழு வார்த்தை என்னன்னா ஆம், ஓம், வாம், பாம். அவ்வளோதான். ஆம் வாசியோட வாசியோட குண்டலி சக்தி எழுப்புறது, வாசியோட குண்டலி சக்தி எழுப்புறது தான் ஆம். ஓம்ன்றது நரம்பு. எல்லா கோயிலையும் வச்சுருப்பாங்க தெரியுமா, நரம்பு கொடிமரம். அந்த கொடிமரம் மாதிரி நரம்பு ஸ்ட்ராங்காக மேலே நிற்கும், உச்சந்தலை வரைக்கும் நிற்கும். அதுக்கு தான் ஓம். வாம்ன்ற வார்த்தையை பூஜை பண்ணணும். வாமுன்றது அதிகமாக வாம் அப்படின்னும் போது அதிகமாக பொறுமையாக இருந்து நம்ம ஒரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணால் எப்படி பண்ணுவோம், அந்தமாரி பூஜை பண்ணணும். வாமுன்ற வார்த்தை ஆம், ஓம், வாம், பாம். பாம்ன்ற வார்த்தை பரமனுக்கு சொந்தமான வார்த்தை. அது இது மூணும், அதாவது உச்சியை இந்த நெத்தியை நோக்கி நம்ம 2 கண்ணு பார்க்கும்போது அது அதிகமாக சுழலும் போது அதில் அதிகமாக கொஞ்சம் ஸ்பீடாக நடனம் ஆடுவார் நடராஜர். அதுக்கு தான் பாம்ன்ற வார்த்தை. அது பேர் தான் பதி. பரமனுக்கு பதி. அது அந்த வார்த்தை பரமனுக்கு பதியான வார்த்தை தான் பாம். ஆம், ஓம், வாம், பாம். இதை எழுதி வச்சுங்க. எழுதாத எதுவுமே நம்ம செய்ய முடியாது. முழுமையான வார்த்தை இது. இந்த வார்த்தை தான் வாசி யோகத்துக்கு கடவுளே அடையிற வார்த்தை. இது முழுமையாக ஒரு சின்ன பேப்பர்லனா எழுதி வச்சுங்க. ஆம், ஓம், வாம், பாம். கொஞ்சம் அதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஹரின்னு எழுதிங்க. உங்களுக்கு அந்த மூச்சு அடைப்பு அதிகமாக ஆகும்போது சிவாய நம சிவாயன்னு சொல்லக்கூடாது. சிவாய நம தான். நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடாது. சிவாய நம அப்படியே திருப்பி சொல்லணும். நம சிவாய நம அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். கடவுளையே பார்க்குற வார்த்தை இது. வாசி யோகம் முழுமையாக கற்றுங்க. நான் சொன்ன ஒரு பாடத்தையும் 48 நாள் நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஆமன்ற வார்த்தையை 48 நாள் கடைப்பிடிச்சிக்கணும். வாசி யோகம் முழுமையாக அடைஞ்சிருவீங்க. ஆம், ஓம் என்ற வார்த்தையை முழுமையாக கடைப்பிடிச்சிக்கணும். உடலில் இருக்கிற அதுதான் பிரணவம். பிராணன்னு சொல்லுவாங்க. பிராணன்னா என்ன? நம்ம உயிர். பிரணவம்னா நம்ம உடல். இதை தான் பிரணவம் போயிடுச்சுன்னா பிராணன் போயிடுச்சு. உடல் கெட்டு போச்சுன்னா உயிர் போயிடுச்சு. இதை தான் பிரணவம், பிராணன். அது 2 அது வேறு பாஷையில் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம தமிழில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். முழுமையாக தெரிஞ்சுக்கணும். எழுதி வச்சிங்க. முக்கியமான வார்த்தைங்க அப்புறமா மறந்துடாதீங்க. மறந்துட்டிங்கன்னா இது தியானத்துக்கு முழுமையான வார்த்தை இருக்குது. மூச்சு அடக்கும் போது இந்த வார்த்தை சொல்லும் போது அதிகமான சக்தி கிடைக்கும். வேகாக்கால் சாகாத்தலை எல்லாமே இந்த வார்த்தையில் தான் அடங்கியிருக்குது. பூரணம் வரைக்கும் அடங்கி இருக்குது இந்த வார்த்தையில். இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க, எழுதி வச்சுங்க. முக்கியமான வார்த்தை. வாசி எப்படி முழுமையாக பண்ணணும்னா 2 கண்ணை நல்லா வாசியை முழுமையாக தெரிஞ்சுங்க. முழுமையாக கற்றுக்குமே எதுவுமே செய்யுங்க. வாசி தெரியாத எதுவுமே செய்யாதீங்க. வாசியை முழுமையாக கற்றுக்குங்க. மூச்சு அடக்கிறதுக்கு கற்றுங்க. மூச்சு அடைக்கினவும் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தைங்க சொல்லும் போது கொஞ்சம் அடக்குங்க. அந்த அதிகமாக நம்மளால் முடியாத போது மட்டும்தான் சிவாய நம்ம எப்போ வச்சிருக்கணும்னா இந்த வார்த்தையில் எல்லாமே அடங்கிடுச்சு. நம்மளை ஒரு படிக்கட்டு மாரி அது சிவாய நம்ம. அவ்வளோதான். சிவாய நம்ம.
ஓம் நம சிவாயன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஓம் எல்லாமே இந்த அடி வார்த்தையிலே எல்லாமே அடங்கிடும். ஆம் ஓம் வாம் பாம் இதுலேயே அடங்கிடுச்சு. சிவாய நம இது ஒரு படிக்கட்டு மாரி ஏற்றி எடுத்துகிட்டு போகுது. முழுமையாக இது முக்கியமான வார்த்தை. முக்கியமாக இதை எழுதி வச்சுங்க. எழுதி வச்சாதான் ஞாபகம் இல்லாத ஒரு வார்த்தையை விட்டாலும் நம்ம உடலில் துன்பத்தை கொடுத்துரும். புரியுதுங்களா? குண்டலியோட வார்த்தை எதுனா நம்ம நரம்போட வார்த்தை எதுனா ஓம். வாம் கடவுளை நம்ம பூசை பண்ணுறதுக்கு அர்த்தம் வாமுன்றது. அதுக்கு தான் வாமை பூஜை பண்ணி அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கணும். வாம் பாமுன்னும் போது நம்ம பரமனுக்கு சொந்தமான வார்த்தை பாம். சிவனுக்கே சொந்தமான வார்த்தை பாம் மட்டும்தான். அந்த பாம்புன்னு சொல்லும் போது அதிகமாக நடராஜர் டான்ஸ் ஆடுவார். 2 காலை தூக்கிடுவார். இப்படி ஒரு காலை கீழே வச்சு ஒரு காலை மேலே தூக்குவார். இதுக்கு தான் இந்த வார்த்தை பாம்புன்ற வார்த்தை. பாமை எப்போவுமே வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. ஆம் ஓம் வாம் பாம் இது முக்கியமான வார்த்தைங்க. இது எழுதி வச்சு தியானம் பண்ணுங்க. தியானத்தை முழுமையாக அடைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் 48 நாள் 48 நாள் இருக்குது. ஆமுன்ற வார்த்தை வாசி யோகம் முழுமையாக பழகிறதுக்கே 48 நாள் தேவை. ஆம் கூட ஓம் சேர்த்து அதுக்கு ஒரு 48 நாள் பழகணும். ஏன்னா உடம்பெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தி உடம்புக்கு நமக்கு தேவையான சக்தியெல்லாம் ஏற்றிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த 4 வார்த்தையும் ஒன்றா சொல்லி அது 64 கலைகள் நான் சொன்ன வார்த்தை. 64 கலையும் இந்த வார்த்தையில் இருக்குது. இந்த வார்த்தையை முழுமையாக படித்தா வேகா கால் சாகா தலை முழுமையாக தெரிஞ்சுப்பீங்க. காலில் இருந்து தலை வரைக்கும். வேகா கால்ன்றது என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா உணரணும், நீங்களும் உணராத எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம சம்மணம் போட்டு உட்காரும் போது 2 கால் சம்மணம் போட்டு உட்காரும் போது 2 காலுமே டைட்டாக இறுக்கி பிடிக்கும். இறுக்கி பிடிக்க சொல்ல நம்ம மரத்து போனால் எப்படி இருக்கும்? கால் 2 மரத்து சாதாரணமாக உட்காந்தாலே மறுத்துடும். ஆனால் மரத்து போனதுக்கப்புறம் நம்ம 2 ஆணியை வச்சு குத்துனா எப்படி இருக்கும்? ஒரு 2 காலையை சேர்த்து 2 ஆணியை வச்சு குத்துனா அந்த 2 ஆணியம் இந்த காலை பிரிக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி இருக்கும் கால்? அந்த மாதிரி ஆகிடும். அதுதான் வேகக்கால். ஏன்னா அந்த கால் 2த்தையும் சேர்த்து தான் ஒரு சக்கரம் ஓடும். அது பேர் தான் வேகக்கால். அதுக்கு மேலே கொஞ்சம் எழும்பும். இந்த வயிறை விட்டு ஆமை விட்டு மேலே ஏறிச்சுன்னா இங்கே நின்றோம். ஏன்னா நரம்பு ஓமுக்கு சம்மந்தப்பட்டது. வாமன்றது வயிற்றுக்கு சம்மந்தப்பட்டது. வயிறு ஐஸ் மாரி ஆகிடும். இதுக்கு மேலே அதுக்கு தான் விஷ்ணு பாம்பு மேலே பத்துனுக்கிறார். நம்ம குடல் மேலே தான் பத்துனுக்கிறார். அவர் விஷ்ணு பாம்பு மேலே பத்துனுக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம குடல் தான் அவருக்கு பார்க்கடல். அந்த குடல் மேலே தான் விஷ்ணு படுத்துன்னு இருப்பார். அதுக்கு மேலே ஏன்னா முழுமையாக விஷ்ணு நம்ம அடைஞ்சிட்டாலே ருத்ரன் சிவன் சதாசிவம் விந்துநாதம் இது வரைக்கும் ஏறிடலாம். முழுமையான வார்த்தை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தைங்க. ஒவ்வொரு வீடியோலையும் எதுக்கு சொல்லின்னு இருக்கிறேன்னா எதையுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நீங்கள் கடவுள் அடையிறதுக்கு இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. அதுக்கு தான் எழுதி வச்சுங்க இந்த வார்த்தையை மட்டும். உச்சத்துக்கே போய் சேர்ற வார்த்தை. பூரணம்னு சொல்லுவாங்களா, அது வரைக்கும் பூரணம்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. விந்துநாதனா என்னன்னு தெரியாது. அடுத்த வீடியோவில் விந்துநாதனா பூரணம்னா என்னன்னு சொல்லித்தரேன்.
இது வந்து இந்த வார்த்தையை எழுதி வச்சுங்க, முழுமையான வார்த்தை. தேவையில்லாத இந்த வார்த்தையை மிஸ் பண்ணிடாதீங்க, கிடைக்காது. ஏன்னா சொல்ல மாட்டாங்க யாரும். இந்த வார்த்தையை எழுதி வச்சுருங்க. ஆம் ஓம் வாம் பாம். அது அப்படியும் உங்களுக்கு தேவைன்னா ஓங்கார வார்த்தை ஒன்று இருக்குது, ஹரி. அதுதான் ஓங்கார வார்த்தை. ஹரின்ற வார்த்தை தான் ஓங்கார வார்த்தை. அந்த ஹரியை கூட சேர்த்துங்க. சிவாய நமன்னும் போது அது ஒரு படிக்கட்டு மாரி நீங்கள் மேலே ஏறி போயின்னு இருக்கலாம். இந்த ஊன் உடம்பு, இது ஊன் உடம்பு. இந்த ஊன் உடம்பை வந்து படிக்கட்டாக ஏற்றுறது சிவாய நம்ம. சிவாய நம்மனா நம்ம உடலோட பஞ்சபூத சக்தி வாங்குகிற ஒரு உடல், அவ்வளோதான். இந்த உடலை விட்டு ஏறினா தான் அந்த வயிற்றுக்கு ஏறும். வயிறில் ஏறிச்சுன்னா மேலே உச்சி வரைக்கும் போயிடும். இதுக்கு அடியில் இருந்து எழும்புறதுக்கு தான் அந்த ஆமுன்ற வார்த்தையை 48 நாள் சொல்லி அந்த வாசி யோகத்தை முழுமடைஞ்சால், ஓம்ன்ற வார்த்தை வந்து நம்ம நரம்புக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங்காக அது ஒரு 48 நாள். எல்லாம் ஒரு மண்டலம் நீங்கள் செய்யணும். எல்லாம் வாசியிலே தான் செய்யணும். நீங்கள் வாசியிலேயே செய்தாலே புரிஞ்சிடும். ஏன் நெத்தியை பார்க்க சொல்லினேக்கிறேன், இப்போ புரியுதுங்களா? நெத்தியை பார்த்தீங்கன்னா அந்த சக்கரம் சுத்த அது நடுவில் நின்று நடராஜர் நடனம் ஆடுவார். இதுக்கு தான் வந்து பாம்ன்ற வார்த்தை. அவர் தான் பதி, எல்லாத்துக்கும் அதிபதியாக நடராஜர் தான். அவர் தான் பூரணம் கொடுக்கறது. பூரணம்னா என்னென்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொன்னாலே போதும். இது முதல்ல புரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சுத்தமாக ஒரே வீடியோவாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அதனால தான் இந்த வார்த்தையை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா திடீர்னு என்னை கடவுள் கூப்பிட்டாருன்னா நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சொல்ல முடியாத போய்டும் அந்த வார்த்தை. அதுக்காக தான் இந்த முதல்ல இந்த வார்த்தை. இந்த வார்த்தையில் நீங்கள் முழுமையாக பண்ணிவிட்டு முழுமையாக அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தியானத்தில் உட்காந்து இந்த வார்த்தையை சொன்னாலே, அதான் சொன்னேன், கால் ஆணி அடித்த மாரி டைட்டாக ஆகிடும். அதுதான் வேகா கால் சாகாத்தல். வேகா கால்னால் அதுதான் ஐஸில் இதில் வச்ச மாரி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் எடுத்துன்னு போய் வச்சு ஒரு ஐஸ் கட்டி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். கால் மரத்து போயிட்டு, அதுதான் வேகா கால். வயிறில் ஏறும்போது தான் சாகா தலையை தான் சொல்லிட்டேன். வேகா கால் சாகா தலை அதை தான் சொன்னாங்க. இது முக்கியமானது. இது விஷ்ணு வந்து உடலில் பார்த்துன்னு இருப்பார். இந்த அடியிலேருந்து 7 முறை வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் வாசியில் வந்து ஏறிடும். அது வாசியில் ஏறும்போது இந்த இடம் ஐஸ் மாரி ஆகிடும், அந்த வயிறு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் மாருக்கு ஏறும்போது மாறு ஐஸ் மாரி ஆகும். ஒன்றும் ஒரு சக்கரம் சுத்த உண்டெலி எல்லா சக்கரத்தையும் சுற்றி விட்டு தான் மேலே ஏறும். சுற்றி மேலே ஏறும்போது இந்த வார்த்தை முழுமையான ஞானம் அடைகிற வார்த்தை. முழுமையான ஞானத்தை கற்றுக்கணுன்னா இந்த வார்த்தையை முழுமையாக நீங்கள் யூஸ் பண்ணணும். முழுமையாக யூஸ் பண்ணும்போது ஞானத்தை முழுமையாக அடையலாம். முழுமையாக ஞானம் மட்டும் இல்லை, பூரணத்தையும் அடையலாம். நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் அமைதியாகிடணும். இன்னும் உச்சிக்கு நம்ம மேலே போகணும். விந்து நாதம் இது வரைக்கும் உச்சிக்கு போகணும். விந்து அப்படின்னா அதையும் சொல்லிடுறோம் உங்களுக்கு. விந்து அப்படின்னா நம்ம அது எப்படி சொல்கிறது, நம்ம விந்து இருக்குல்ல, ஆணை பொண்ணை சேரும் போது விந்து இறங்குதில்ல, அந்த விந்து வந்து தங்கமாக மாறிடும். தங்கம் மாதிரி மாறி அந்த தங்கம் வந்து நம்ம உச்சிக்கு ஏறும். அதுதான் உள்பயணம். உள்கடைன்னு சொல்கிறேன்னு இதுக்கு தான். உள்ளே நீ கிடக்கும் போது கடவுளை அடையலாம். விந்து நாதத்தை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தரேன். விந்துனா என்ன, நாதனா என்ன. அருள் பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி போற்றி.